ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பயோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி லைன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் பயோவில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எடிட் பயோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக உங்களுக்கு பயோஸ் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வெப்சைட்டை இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அந்த பயோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் காப்பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இதில் கொடுத்துரு பயோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா காட்டும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த பயோவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணாலே அப்டேட் ஆகிடும். ஜஸ்ட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுடைய பயோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.